الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وبارك عليه. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை உலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசாகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள், தபிஊன்கள், தபீன்கள், கியாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன், பரிபாலிப்பவன், ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சங்கையான கண்ணியமான சிறப்பான ஒரு மாதம் எம்மை அடைய இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜுடைய ஒரு கண்ணியமான மாதம், முழு உலகத்திலுமிருந்து மக்கள் அந்த ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு சுருக்கமாக ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அடியார்களே, நீங்கள் என்னை அடைந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்காக மனிதர்கள் வருவதும் அல்லாஹை அடைவதற்காகத்தான். ரப்புடைய நெருக்கத்தை அடைந்து மௌத்தாக வேண்டும். அதுதான் சுருக்கம். அன்பார்ந்த சகோதரர்களே,
என்னுடைய ரப்பு அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுடைய பொருத்தம் உலகத்தில் ரப்புடைய பொருத்தத்தை விட உயர்ந்தது இந்த மண்ணுக்கு மேலே எந்த ஒன்றுமே கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ்ட பொருத்தம் எனக்கு கிடைக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அருமை சஹாபாக்கள், உலகத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க அல்லாஹ்ட பொருத்தத்தை உலகத்தில் அடைஞ்சிட்டு மௌத்தானாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையுடைய நாளையில் அந்த சஹாபாக்களை நீங்கள் எப்படி தெரியுமா பார்ப்பீங்க? நாளைக்கு மஹ்ஷர் மைதானம், அந்த மஹ்ஷருடைய அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் சஹாபாக்கள் யாரென்று நீங்கள் எப்படி தெரியுமா விளங்குவீங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையுடைய நாளையில் சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் மின்னிக் கொண்டிருக்குமா. அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளையில் சஹாபாக்களுடைய முகங்கள் எல்லாம் மினுங்கிக் கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் விளங்குவீங்க, இவங்க தான் நபியுடைய சஹாபாக்கள் என்று சொல்லி. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து அவங்க அடைஞ்சு கொண்டாங்க. எப்படி தெரியுமா? யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹ் யப்தகூன ஃபதுலம் மினல்லாஹி வரிதுவானா. அந்த சஹாபாக்களுடைய கல்பில் நிறைஞ்சிருந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்ட பொருத்தம். என்னை அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், ரப்புடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும் என்பதுதான் அவங்களோட கல்பில் நிறைஞ்சிருந்துச்சு. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ரப்புடைய பொருத்தத்தை நசீபாக்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் நான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்காக எங்களோட வேலை வெட்டி எல்லாம் வச்சுட்டு வாரோம். எதற்காக வேண்டி? என்ற சக்கராத் அழகாகணும், என்ற கபரு பிரகாசமாக அமையணும். சுபஹுடைய தொழுகைக்கு எதுக்கு வாரோம்? அன்பானவர்களே, இவ்வளோ அமல் செய்கிறோம் எதற்காக வேண்டி? எத்தனையோ பாவத்தை செய்யலும், ஆனால் நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எதற்காக வேண்டி? அன்பானவர்களே, என்ற சக்கராத் அழகாகணும், என்ற கபருடைய வாழ்க்கை அழகாகணும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த சக்கராத் என்பது அது சாதாரணமான ஒன்றல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்பா. சக்கராத் ஒருவருடைய ரூஹும் எடுக்கக்கூடிய நேரம் அது எப்படி? வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்பா. அல்லாஹ் சொல்றான், உன நரம்பாக இழுக்கக்கூடிய நேரம், ஒவ்வொரு நரம்பாக உடம்பிலிருந்து அப்படி இழுக்கக்கூடிய நேரம் தான் அந்த சக்கராத்துடைய நேரம்.
அல்லாஹ் எங்கள் அனைவருடைய சக்கராத்தையும் அழகாக்கி வைப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த சக்கராத் அழகாகணும். ஏன்னா மௌத்து எந்த நேரம் வரும் என்று தெரியா. இத்தனை ஜனாசாக்கள் திடீரென்று 2-3 கிழமைக்கு முன்னால் எங்கள் திஹாரியில் மஸ்ஜிதில் இருக்கிறாரு. ஜும்மா மஸ்ஜிதில் அசான் சொல்ல 20 நிமிஷம், 6:20க்கு மகரிபுடைய அசான், 6:10க்கு அந்த மனிதர் எனக்கிட்டையும் சொன்னார். அங்கே பக்கத்தில் இருந்த மக்கள்கிட்ட சொன்னார், வுது எடுத்துட்டு வாரன், ஜிக்ரு செய்கிற நேரம் சரியாகுது. அப்படியே ஜிக்ருக்காக வேண்டி வுது எடுப்பதற்காக அப்படியே போனார். வுது எடுத்து கொண்டு வந்தார். அன்பானவர்களே, டைமை பார்க்குறார் 6:10. அப்படியே மஸ்ஜிதில் வலது பக்கத்தில் உட்கார்ந்தார். தஸ்பீஹ் எடுத்தார். தஸ்பீஹ செய்கிறார். சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ 50 தஸ்பீஹாத்துகளை செய்கிறார். அன்பானவர்களே, அதே நிலைமையில் அல்லாஹ் என்றார், அவருடைய ரூஹ் போகுது. மஸ்ஜிதில் வுதுவோட மகரிபுடைய அசான் சொல்லின 10 நிமிஷம் அவருடைய ரூஹ் போகுது. அல்லாஹு அக்பர். அவ்வளோ பெரிய பாக்கியம். வுதுவோட ஜிக்ரோட அல்லாஹ் அல்லாஹ் என்றார், அவருடைய ரூஹ் போகுது. அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் எங்கட மௌத்தையும் அழகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் 2 கூட்டம். கொஞ்சம் பேருக்கு இந்த லைன் படுதே இல்லை. எத்தனையோ பயான், எத்தனையோ முதாக்கரா, எத்தனையோ விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு படுவதே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் சுருக்கமாக, ரெண்டு கூட்டங்கள். ஒரு சாரார் அவங்க 24 மணித்தியாலமும் துனியாட விஷயங்கள் மட்டும்தான். நான் இந்த சுபஹு தொழுதேனா, எனக்கு இமாம் ஜமாத் கிடைச்சா, நான் குர்ஆனை புரட்டி எவ்வளோ நாள், என் புள்ளகளோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என் மனைவியோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன், அல்லாஹ்ட பொருத்தம் எனக்கு கிடைக்குதா, இது ஒன்றும் பார்க்க நேரமே இல்லை அவருக்கு. ஏதோ ஒரு வாழ்க்கை. மா கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத் ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا. அல்லாஹ் சொல்றான், அவன் 24 மணித்தியாலமும் துனியாட சப்ஜெக்ட் தான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த டைமே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இவங்களோட முடிவு பயங்கரமாக மாறுகிறது. இன்னொரு கூட்டம், وَمَنْ أَرَادَ الْآخِرَةَ وَسَعَى لَهَا سَعْيَهَا وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَئِكَ كَانَ سَعْيُهُمْ مَشْكُورًا كُلًّا نُمِدُّ هَؤُلَاءِ وَهَؤُلَاءِ مِنْ عَطَاءِ رَبِّكَ وَمَا كَانَ عَطَاءُ رَبِّكَ مَحْظُورًا. அல்லாஹ் சொல்றான், இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க 24 மணித்தியாலமும் என் ரப்புடைய பொருத்தம் என கிடைக்கணும், ஆகிரால நான் வெற்றியாளனாக மாறணும், இதுதான் அவங்களோட தலையில் இருக்குது. அவங்க உயர்ந்த வெற்றியாளர்கள் என்ற கருத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் அந்த வெற்றியாளர்களாக மாறணும், அந்த ஆகரம் டாக்கெட் பண்ணணும். அன்பானவர்களே, சஹாபாக்கள் உலகத்தில் மௌத்தானார்கள் இப்படித்தான்.
நபியுடைய சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மனில்லதி மௌத்தாக்கும், யா ரசூலல்லாஹ் உங்களோட சபையில் யார் மரணித்திருக்கிறார்? சென்று பார்க்கிறார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாக இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் இப்னு முஆத், யா ரசூலல்லாஹ் இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, உலகத்தில் ஒரு சஹாபி மௌத்தாகிறார், 7 வானங்கள் 7 பூமி படைத்த ரப்புடைய அர்ஷ் நடுங்குகிறது. அன்பானவர்களே, உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? இதுதான் வெற்றி. அன்பானவர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய காலை உயர்த்தி நடக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எந்த ஒரு ஜனாசாவிலேயுமே பார்க்காத காட்சியை நாங்கள் பார்த்தோமே, உங்களோட காலை உயர்த்தி நடந்தீங்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? சொல்கிறார்கள், ஷஹிதூன 70 அல்ஃபம் மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவிலே. அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லம் யஹ்பிது கப்ல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில் சாதித்தார்கள். நான் நீங்களும் ஆசை வைக்கணும், இதுதான். அதனால தான் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இதா வலதத்க உம்முக பாக்கியா வன்னாசு ஹவுலக யضحكون சுரூரா வஅமல் லியௌமின் அன் தகூன இதா பகௌ ஃபீ யௌமி மௌதிக ضاحكا வசுரூரா. மனிதா, நீ பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீ அழுது கொண்டு தான் பிறந்தாய். புள்ள பிறக்கோல் அழும். உன்னை சூழிருந்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள், சிரித்தார்கள். ஆனால் மனிதா, நீ மௌத்தாகக்கூடிய நாள் அதை எப்படி அமைய வேண்டும் தெரியுமா? நீ மௌத்தாகக்கூடிய நாள் ஃபீ யௌமி மௌதிக ضاحكا வசுரூரா. மனிதா, நீ மௌத்தாகக்கூடிய நாள் நீ சிரிச்சு கொண்டு மௌத்தாகணும். உன்னை சூழ் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அலோனும். எவ்வளோ ஒரு சீதேவி எங்களோட ஊரில் இருந்தாரே, எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் இவர் இன்றைய மௌத்தாகிக்கிறாரே. எங்களோட குடும்பம் சொல்லணும், எங்களோட குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனிதர் எங்களோட குடும்பத்தில் எவ்வளோ ஒரு சீதேவி இவர் இன்றைய மௌத்தாகிக்கிறாரே என்று முழு குடும்பமும் அலோனும். ஆனால் மனிதா, நீயோ உன் சுவர்க்கத்தை பார்த்து கொண்டு இந்த உலகத்துக்கு சலாம் சொல்லணும். அல்லாஹு அக்பர். இதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் நம் அனைவருடைய மௌத்தையும் அழகாக்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சிந்தனை வரணும். மறுமை என்ற ஒரு நாள் இருக்குது, என்ற கபர் ஒன்று இருக்குது, இந்த பயம் வரணும். அன்பானவர்களே, சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில் சில மனிதர்கள் கதறுவார்கள், ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வ குன்னா கௌமன் லாலீன். சில மனிதர்கள் கதறுவார்கள், யா அல்லாஹ் நிறைய பயான்களை கேட்டோம் யா அல்லாஹ், ஆனால் கணக்கெடுக்கல, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மண்ணாக்கிட்டோம் என்று நாளைய மறுமையில் சில மனிதர்கள் இரத்த கண்ணீர் வடிப்பார்கள் என்ற குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இந்த ஒன்றும் கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அன்றைக்கு எவ்வளோ அழுதும் வேல் இல்லை.
ஆனால் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் அல்லாஹுக்கு முன்னால் வடிக்கக்கூடிய கண்ணீருடைய துளி கொசுடைய ரெக்கையை விட சின்னது. கொசுடைய ரெக்கை எங்களை பார்த்தாலே விளங்குதில்லை. சொல்கிறாங்க எப்படி? கொசுடைய ரெக்கையை விட சின்ன ஒரு துளி கண்ணீருடைய துளியை நீங்கள் துனியாவில் வடித்தா அது உங்களோட நரகத்துடைய நெருப்பு அணைக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்கள், ரப்பிடத்தில் அலோனும் சங்கியான ஹஜ்ஜுடைய மாதம். ஹஜ்ஜாஜிகள் தங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அதே போல் நாங்களும் பரிசுத்தமானவர்களாக மாறணும். அல்லாஹ்விடத்தில் அலோனும், யா அல்லாஹ் என்னைய பரிசுத்தமாக்கிடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை நெருக்கத்தை அடையணும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாவங்களுக்கு உண்மையான தௌபா இல்லாமல் யா அல்லாஹ் எங்களோட ரூஹ வாங்கிடாதே என்ற அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கணும். அன்பானவர்கள், அதனால தான் அல்லாஹ் சிறந்த நாட்களை தந்திருக்கிறான். இந்த துல்ஹிஜ்ஜா ஹஜ்ஜுடைய மாதத்துடைய முதல் 10 நாளைக்குதே இன்ஷா அல்லாஹ் இந்த புற கண்டண்டா அதிலிருந்து வரக்கூடிய 10 நாட்கள் சிறந்த நாட்கள். எவ்வளவு சிறந்த நாட்கள் என்றா உலமாக்கள் எழுதுகிறாங்க, ரமலானுடைய கடைசி 10 இருக்குதே, ரமலானுடைய கடைசி 10 இவ்வளோ அமல் செய்கிறோம், அதே போல நன்மை வழங்கக்கூடிய 10 நாள் தான் இந்த வரப்போர் இந்த 10 நாட்களும். அன்பானவர்களே, அதனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷர். அல்லாஹ் சொல்றான், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த முதல் 10 நாட்களை அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அவ்வளோ சிறந்த நாட்கள். அன்பானவர்களே, அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தாராங்க, இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகமான அமல்கள் செய்யுங்க. அதே போல் சலஃபு சாலிஹீன்கள் இமாம்கள் எப்படி இந்த 10 நாளுடைய நைட்டையும் அவங்க ஹயாத்தாக்கினண்டா அவர்கள் சொல்லுவார்களாம், லா துத்ஃபிஉ சுர்ஜக்கும் ஃபி ஹாதிஹில் லயால், இந்த இரவுகளில் உங்களோட லைட்டுகளை விளக்குகளை நீங்கள் அணைச்சிடவானம், இரவு முழுக்க அமல்கள் ஈடுபடுங்க, அவ்வளோ பெருமதியானது. அல்லாஹ் தௌபாக்களை ஏற்றுக்கொள்கிறான், எங்களோட கண்ணீர்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அன்பானவர்கள், ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜில் அமல் செய்கிறாங்க, ஆனால் இந்த 10 நாட்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அதிகமாக நோன்பு பிடிப்பதற்காக. எனவே அந்த அடிப்படையில் தான் பொற 9 அரஃபாவுடைய நோன்பு வருது. பொற 9 அரஃபாவுடைய நோன்பு. அன்பானவர்களே, நாங்கள் எல்லாரும் உறுதி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ், எங்களோட குடும்பம் எல்லாரும் அன்றைய நாள் நோன்பு தான் சொன்னாங்க. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸௌமு யௌம அரஃபா, அரஃபாவுடைய ஒரு நாள் நோன்பு நீங்கள் பிடிக்கிறது ஒரு வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அன்பானவர்களே, இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு பாவத்தை மன்னிப்பதற்காக நாளை மறுமையுடைய நாளையில் கடல் போல கண்ணீர் வடித்தாலும் மன்னிப்பு கிடைக்காது. எதுக்கு? ஒரு பாவத்துக்கு. நாளை மறுமையுடைய நாளையில் ஒரு பாவத்தை மன்னிப்பதற்காக கடல் போல இரத்த கண்ணீர் வடித்தாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் துனியால் இந்த அரஃபாவுடைய ஒரு நாளுடைய அந்த நோன்பு பிடிக்கிறது ஒரு வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பையும் பிடிப்போம். அதே போல தான் பிறநாளை தொடரக்கூடிய அந்த 3 நாட்கள் உதுஹையாவுடைய அமல். அன்பானவர்களே, உதுஹையா என்பது அது ஒரு சாதாரண கடமை அல்ல. அது வருஷத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உதுஹையாவுடைய அந்த பிராணியுடைய இரத்தம் பூமியில் பட்டுவதற்கு முன்னால் அந்த பிராணியுடைய உடம்பில் எத்தனை மயிர்கள் இருக்குதோ அந்தளவு அந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறான், நன்மைகள் எல்லாம் வழங்குகிறான். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம். நாங்கள் நினைக்கக்கூடாது இது வசதியானாக்கள் மட்டும் செய்கிற வேலை, இது எங்களுக்கு ஏலா,
அப்படி யாரும் ஒதுங்கிடவான. நான் ஒரு பங்குக்காவது சேர்றோம். இன்றைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டு போய் திண்டுட்டு வரோம், 25,000 30,000 சும்மா லேசாக பே பண்ணுறோம். பெருசாக படுகையில் எத்தனை தரக்க நாங்கள் அப்படியே திண்டுட்டு வரோம். ஆனால் வருடத்தில் ஒரு தடவை வரக்கூடிய இந்த உதஹியா ஒரு பங்கு 25,000 30,000 அதுளுக்கு தான் நீக்கும். அன்பானவர்களை, நாங்கள் டார்கெட் பண்ணி இந்த அமலை செய்கிறது. ஒரு ட்ரிப் போனால் இவ்வளோ செலவழிக்கிறோம், லட்சக்கணக்கு செலவழிக்கிறோம். அன்பானவர்களே, இது இந்த அமலை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் ஒரு மனிதர் என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பேக்கொற்ற தொழில் செய்கிறவர், அவர் ஒரு பங்கு உதஹியாக்கு சல்லி சேர்த்து அந்த கடமையை எத்தனையோ வருடங்களாக செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். என்ன தொழில்? பேக்கொற்றவர். ஆனாலும் நான் இந்த அமலை செய்யணும் என்ற ஆசை. அவர் ஒவ்வொரு மாதமும் ஒரு கணக்கு ஒதுக்கி வந்து அந்த உதஹியாவை நிறைவேற்றாரு பல வருடங்களாக. எனவே அன்பானவர்களே, அந்த உதஹியாவுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அதே போல் எங்களுடைய நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், பிற சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அழகான முறையில் அந்த அமலையும் செய்வோம். அதே போல் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பலஸ்தீனத்துடைய மக்கள் எத்தனையோ நாட்களாக அன்பானவர்களே இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. அந்த மக்களுக்காக நாங்கள் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பச்சிலம் பாலகன்கள் அறுக்கப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த காட்சிகளை பார்க்க முடியாது. அன்பானவர்களே, ஈமான சுமந்த ஒவ்வொருவருடைய கல்விலையும் அந்த கவலை வரணும், அந்த உணர்வு வரணும். நாங்கள் அப்செட்டாகப்படாத, என்னது இவங்களுக்கு இப்படி சோதனை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அல்லாஹ் சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்களை மிகப்பெரிய குழிகளை தோண்டி நெருப்பை மூட்டி அவர்கள் அப்படியே அந்த நெருப்பில் போட்டார்கள். யார்? அந்த மக்கள் நெருப்பில் போட்டார்கள். இந்த காட்சி எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்சை ஸ்டேடியத்துலேருந்து நாங்கள் எப்படி பார்ப்போமோ அதே போல் அவர்கள் பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாங்க. இந்த முஃமின்கள் நெருப்பில் எரிக்கப்படுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இது அவ்வளவையும் சொல்லிட்டு, ذَلِكَ فَوْزُ الْكَبِيرِ. உங்களோட பார்வையில் இது இவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வெற்றி. எனவே அன்பானவர்களே, அந்த பலஸ்தீனத்துடைய அந்த மண்ணில் அந்த எரிக்கப்படுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் சொல்கிறான், ஸாலிக ஃபௌஸுல் கபீர். அவங்களுக்கு நாளைக்கு உயர்ந்த சுவர்க்கம், உயர்ந்த வெற்றி இருக்கிறது. ரெண்டாவது கடமை நாங்கள் அவங்களுக்காக துஆ செய்கிறது, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக, நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தோடு வாழணும் யா அல்லாஹ். அதே நேரம் மௌத்தாகணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மௌத் அழகாக்கிடு யா அல்லாஹ். இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், அல்ல ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், அந்த கஅபாவை எங்களோட கண்களால் பார்க்கணும் யா அல்லாஹ். அல்ல உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை தந்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் பலஸ்தீனத்துடைய மக்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், மேலான விமோசனத்தை வழங்கிடு யா அல்லாஹ். நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له
ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم என்ன தெரியல சாக்கில் தான் போட சொன்னார்.